ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சனில் உலகமே ட்ரெண்டிங் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான காஃபி தாங்க பார்க்க போகிறோம். டல்கோனா காஃபி. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த டல்கோனா காஃபிக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நீங்கள் எந்த காஃபி உங்கள் வீட்டில் குடிக்கிறீங்களோ அதோடைய காஃபி தூள் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ரெடிமேடாக நீங்கள் 2 ரூபா பாக்கெட்லாம் கூட இருக்குது, 10 ரூபா அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடர் இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் காஃபி பவுடருக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி என்ன பண்ணணும்னா நார்மல் வாட்டரில் சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும்னா இது நமக்கு இப்போ நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக வர வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு லிக்விடாக இருந்துச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக ஆகிட்டே வருது. இதோட நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நமக்கு காஃபி க்ரீம் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஐஸ் க்யூப் ஒரு 4 ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சம் நல்லா திக்காக உள்ள பால் நல்லா காய்ச்சி எடுத்துருக்குறேன், ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இந்த காஃபி க்ரீமும் சேர்த்துக்குங்க. ரொம்ப குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்போவுமே காஃபி ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இதோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. நமக்கு இது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பிடிச்சிட்டு இதோட சுவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.